வணக்கம். இப்போ நம்ம கோயில்பட்டி சட்டமன்றம் அதை பற்றி பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்றங்களில் கோயில்பட்டி சட்டமன்றம் முக்கியமானது. நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாநகருக்கு அடுத்து கோயில்பட்டி பெரிய நிலப்பரப்பு, பெரிய வருமானம் உள்ள ஒரு பகுதி. இந்த கோயில்பட்டி சட்டமன்றமானது 1952ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி சட்டமன்ற தொகுதிகள் மறுவரையறை, அந்த டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இது சிவகாசி பாராளுமன்றத்தில் இருந்தது. இப்போ தூத்துக்குடி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியின் எம்பியாக திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருக்காங்க. டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி கோயில்பட்டி சட்டமன்றம் என்பது கோயில்பட்டி, எட்டயாபுரம் இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கியது. இப்போ இந்த எட்டயாபுரம் பகுதி அதெல்லாம் விளாத்திக்குளம் சட்டமன்றத்துக்கு போயிடுச்சு. பழைய ஓட்டப்பிடாரம் சட்டமன்றத்தில் இருந்த கயத்தார் ஒன்றியம் அந்த பகுதி இப்போ கோயில்பட்டி சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போ இருக்கிற கோயில்பட்டி சட்டமன்றம் என்பது கோயில்பட்டி ஒன்றியம், கயத்தார் ஒன்றியம், கோயில்பட்டி நகராட்சி, கடம்பூர் பேரூராட்சி, கயத்தார் பேரூராட்சி, கழுகுமலை பேரூராட்சி இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கியது. இதில் நம்ம பார்த்தோம்னா 1952ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராமசாமி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. 57ஆம் ஆண்டு 1957ல் வி சுப்பையா நாயக்கர் அவர் சுயேட்சையா வெற்றி பெற்றிருக்காரு. அதற்கு பின்பு 1962ஆம் ஆண்டு வேணுகோபால கிருஷ்ணசாமி அப்படின்றவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா 1967, 1971, 1977, 1980 தொடர்ந்து 4 முறை அழகர்சாமி அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர் தொடர்ந்து 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் 1984ல் ஆர் ரெங்கசாமி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர். அதைத் தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு அதே ஏற்கனவே 4 தடவை எம்எல்ஏவாக இருந்தார்னு பார்த்தோம் இல்லையா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அழகர்சாமி அவர் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து 1991 அதில் சியாமலா அவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு டீச்சரு. இதில் தான் ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சரானது. அவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை சேர்ந்த ஐயல்சாமி அவர்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2001ல் திரு ராஜேந்திரன் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து 2006ல் எல்ஆர் என்று அழைக்கப்படும் எல் ராதாகிருஷ்ணன் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர். அதைத் தொடர்ந்து 2011, 2016, 2021 தொடர்ந்து 3 முறை கடம்பூர் ராஜு அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் 2016 to 2021 அந்த காலகட்டத்தில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல் ராதாகிருஷ்ணன் அவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த சியாமலா அவங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. இப்போ இவர் கடம்பூர் ராஜு அவர் ஆசிரியர் பணிக்கு படித்தவர். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஆசிரியராக இருந்தவங்க. இந்த கோயில்பட்டி அதன் அமைவிடத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி டு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் இடையில் உள்ள ஒரு பெரிய நகரமாகும். இங்கே முக்கியமான நெல்லை சந்திப்புக்கும் மற்றும் விருதுநகர் சந்திப்புக்கும் இடையில் உள்ள ஒரு முக்கியமான ரயில்வேக்கு அதிக வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு நகரம். அதுபோக இது ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு மத்திய பகுதியாக அமையும். கோயில்பட்டியில் இறங்கி இந்த பக்கம் தூத்துக்குடி வரைக்கும், கோயில்பட்டியிலிருந்து இந்த பக்கம் சங்கரங்கோயில், ராஜபாளையம், குற்றாலம் வரைக்கும் இந்த மாதிரி எல்லா பகுதியுமே ஒரு மத்திய பகுதியாக இது அமைஞ்சிருக்குது ரயில்வே போக்குவரத்துக்கு. இதில் இது கரிசல் பூமி. கோயில்பட்டி எடுத்துக்கிட்டோன்னா கரிசல் மண். அதனால் இந்த கரிசல் மண்ணில் அதிகமாக பருத்தி, கடலை, மக்காச்சோளம் மற்றும் தானிய வகைகள், கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரிலாம் விளையும். அதற்கு ஒரு முக்கிய சந்தையாகவும் கோயில்பட்டி இருக்குது. கோயில்பட்டி சந்தையில் பருத்தி சந்தை. அந்த பருத்தி வாங்கி ஜின்னிங் ஃபேக்டரிகள் நிறையா இருக்கும், நெசவு தொழில் நிறையா இருக்கும். இதை அடிப்படையாக கொண்டு
ஒரு 2 மில் இருக்குது. கோயம்புத்தூர் லட்சுமி மில்ஸ் அவங்களோட மில் ஒன்றும், அந்த கருமுத்து கண்ணன் அப்படின்னு சொல்கிற அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்க இதை சேர்ந்த லாயல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு மில்லும் வந்துட்டு கோயில்பட்டில் இருக்குது. அதனால் என்னென்னா ஆரம்ப காலத்தில் இந்த மில்லு 2 இருந்ததுனால தொழிற்சங்கம் இங்கே வந்துட்டு யூனியன் ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க, தொழிற்சங்க செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் கோயில்பட்டில். அந்த கம்யூனிஸ்ட்டு அண்டு காங்கிரஸ் நம்ம பார்த்தோன்னா அந்த ஏடிஎம்கே தவிர கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க. அதற்கு காரணம் தொழிற்சங்கம். இந்த 2 மில்லை வச்சு இங்கே வந்துட்டு வருமானம் வந்தது. அதனால் ஐஎன்டிசிக்குன்னு இங்கே கல்யாண மண்டபம் உண்டு, கம்யூனிஸ்டுக்குன்னு சொல்லி இங்கே வந்துட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வணிக அங்காடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கடைகள்லாம் கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்டுகள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொந்த சொத்து இருக்கிற அளவுக்கு தொழிலாளர்கள் உழைப்பில் வந்து சந்தா கட்டி இவங்க கல்யாண மண்டபங்கள் இந்த தொழில் வளாகங்கள்லாம் கட்டுற அளவுக்கு இங்கே வருமானம் இருந்திருக்குது. ஆரம்பத்தில் செண்பகவல்லியம்மன் கோயில் அதுதான் இந்த ஊரோட தல கோயில், தல புராணம் அப்படின்னு சொன்னால் செண்பகவல்லியம்மனை சுற்றி தான் இங்கே உள்ள வரலாறு இருக்கும். அந்த செண்பகவல்லியம்மன் கோயிலை சுற்றி சில வீடுகள் மட்டும் இருந்திருக்குது, அதுதான் கோயில்பட்டி. அதை சுற்றி உள்ள கிராமங்கள் அமைந்த பகுதி தான் இந்த கோயில்பட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த கரிசல் பூமின்றதுனால அதில் கடலைகள்லாம் நல்லா விளையிறதுனால அதை எடுத்து கடலை மிட்டாய் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே முக்கிய தொழிலாக வந்து கடலை மிட்டாய் வியாபாரம் இருக்கும். அது எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி வந்து பெரிய அளவில் கடலை மிட்டாய் நடக்குது. கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குது. புவிசார் குறியீடு வந்து கடலை மிட்டாய்க்கு இந்த ஊரை பேஸ் பண்ணி கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வணிகங்களை பார்க்க முடியும். இப்போ லேட்டஸ்ட்டு இன்னைக்கு வந்துட்டு உள்ள காலங்களில் நீங்கள் வந்து உலகம் முழுமைக்கும் எங்கே போனாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் கோயில்பட்டி சேர்ந்தவங்க எல்லா நிறுவனத்திலும் அதிகாரிகளாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் 2 பேர் 3 பேர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் கோயில்பட்டியில் எல்லா வீட்லேயுமே. அதனால் அதிக வெளிநாட்டு பணம் என்ஆர்ஐ பணம் எல்லாம் வந்துட்டு கோயில்பட்டிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதனால் கோயில்பட்டியில் ரியல் எஸ்டேட் இடத்தின் மதிப்பு வந்து அதிகம். நம்ம சென்னை கோவை அங்கெல்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி கோயில்பட்டிலையும் இடத்தின் மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சினிமாவிற்கும் கோயில்பட்டிக்குமே வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் பஞ்சம் வந்தப்ப கே பாலச்சந்தர் அவர்கள் கோயில்பட்டி மையமாக வைத்து முழுக்க முழுக்க கோயில்பட்டிலே படம் எடுத்தார். தண்ணீர் தண்ணீர் என்ற படம். சரிதா அவங்க வந்து அதில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சுது. அதே மாதிரி வந்துட்டு நகைச்சுவை நடிகர்கள் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படும் திரு விவேக் அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊர், நகைச்சுவை நடிகர் சார்லி அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊர், நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு அவர்கள் தூத்துக்குடியில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் கோயில்பட்டியில் சில காலம் தங்கி இருந்திருக்காரு. அவர் பேரில் இங்கே ஒரு தெருவே உண்டு, சந்திரபாபு தெரு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுபோக அசுரன் வெற்றிமாறன் அவர்கள் எடுத்து தனுஷ் அவர்கள் நடித்து மிக பெரும் வெற்றி பெற்ற அசுரன் அந்த படம் வந்துட்டு எடுத்ததே வந்து எங்கள் லேண்டில், அது எனக்கு சொந்தமான நிலம், அங்கே வந்து அந்த படம்லாம் எடுத்திருந்தாங்க. டைரக்டரும் நடிகருமான சசிகுமார் அவர் வந்து நிறைய படம் கோயில்பட்டியில் எடுக்கிறாரு. இப்போ சென்டிமெண்ட்டாக கோயில்பட்டி வந்து சினிமா படம் எடுத்தால் சக்ஸஸ் ஆகணும். இப்போ நிறையா சினிமா பட வண்டிகள் எல்லாம் நம்ம வந்து கோயில்பட்டியில் பார்க்க முடியுது. நிறைய சினிமா ஷூட்டிங் அன்றாடம் நடந்துட்டு இருக்குது. இங்கே இந்த கோயில்பட்டி வீரலட்சுமி அப்படின்னு ஒரு உண்மை கதை அதை வந்து படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், வேட்டையன் படம், அதிலெல்லாம் என்கவுண்டர் சம்மந்தமாக பேசியிருந்தோம். ஆனால் 1986களிலேயே என்கவுண்டர் நடந்திருக்குது. இப்போ உள்ள என்கவுண்டர் வந்து சிலர் வந்து 2 விதமாக பேசுவாங்க. போலீஸார் வந்து பிடிச்சி வச்சு சுட்டு கொள்றாங்க, கொண்டுட்டு இவங்க என்ன தாக்கிட்டாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஆங்கிலில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு சண்டை நடந்து ஒரு வெடிகுண்டு துப்பாக்கியெல்லாம் மாறி மாறி 2 பக்கமும் சுட்டு ஒரு சண்டை நடந்து இப்போ மாதிரி வந்து சினிமா ஜோடனைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு நிஜ சண்டை நடந்து என்கவுண்டர் செய்யப்பட்டது 1986. அந்த கோயில்பட்டி வீரலட்சுமியின் சகோதரர்கள் தர்மராஜ் மற்றும் அழகுராஜ் 2 பேர் அதில் அந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்டார்கள். அந்த கோயில்பட்டி வீரலட்சுமி படம் டைரக்டர் வந்து கே ராஜேஸ்வர். அவர் வந்துட்டு சீவலப்பேரி பாண்டி, பன்னீர் புஷ்பங்கள், வெற்றி விழா அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த ஒரு பெரிய டைரக்டரு. அவர் சீவலப்பேரி பாண்டி படம் எடுக்கிறதுக்காக இங்கே வரும்போது தான் இந்த கோயில்பட்டி வீரலட்சுமி கதையை கேட்டு அவர் அதை படம் எடுக்கிறாரு. அதை வந்து கும்பகோணத்தை சேர்ந்த சுவாமிநாதன் அப்படின்றவர் தயாரித்தார். அது ஒரு உண்மை கதைன்னு அவங்க வந்து டைட்டிலில் போடுவாங்க. அந்த பேர் போடும்போது
அதில் வந்து ஒரு உண்மை கதைன்னு போடுறாங்க. ஆனால் அதுக்காக அந்த குடும்பத்திற்கு அவங்ககிட்ட கேட்காம அவங்களுக்கு எந்தவித ராயல்ட்டியும் கொடுக்காம படம் எடுத்தாங்க. அதற்காக நான் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டு நான் கூட இருந்து பேசி அவங்களுக்கு ராயல்ட்டி எல்லாம் வந்து அந்த சினிமா நிறுவனத்திடமிருந்து அந்த கோயில்பட்டி வீரலட்சுமி குடும்பத்தினர் வாங்கினாங்க. நான் கூட இருந்து பணம்லாம் வாங்கி கொடுத்தோம். அது 2002 அந்த காலகட்டங்களில். மேலும் வந்துட்டு தீப்பெட்டி தொழில், அந்த தீப்பெட்டி தொழிலுக்கு கோயில்பட்டி வந்து ஒரு முக்கியமான ஊர். நாதஸ்வர வித்வான் காரக்குறிச்சி அருணாசலம், அவருக்கு இங்கே சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவர் தான் வந்து தில்லானா மோகனாம்பாள், அந்த படத்தில் சிவாஜி கேரக்டர் அந்த நாதஸ்வரம் ஊதுறது, அந்த இது வந்து முழுக்க சிவாஜிக்கு சொல்லி கொடுத்தவர் காரக்குறிச்சி அருணாசலம் அவர்கள். அதுபோக எழுத்தாளர்கள், கரிசல் எழுத்தாளர்கள் கு அழகிரிசாமி மற்றும் கி ராஜநாராயணன் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவர் கோயில்பேட்டிலே பிறந்து வளர்ந்து இடசேவல் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அதன் பின்பு வந்து அவர் பாண்டிச்சேரியில் செட்டில் ஆனார். அவருக்கு இங்கே மணிமண்டபம் இப்போ உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசால் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. மணிமண்டபம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அது வந்துட்டு அடிக்கல் நாட்டினதிலிருந்து அதற்கு இடம் தேர்வு செய்வது வரை, அந்த கட்டிடம் கட்டி முடிக்கும் வரை பழமை மாறாமல் இருக்கணும், பழைய மாடலில் கல் கட்டடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு மிகவும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நேரில் வந்து பார்த்து நமது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் அதை பண்ணாங்க. அதில் வந்து மிகப்பெரிய பங்கு வந்து அவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு கோயில்பட்ட மணிமண்டபம் ராஜநாராயணன் அவர்களுக்கு வச்சிருக்குது. இது போக இப்போ புதுசாக வந்து விமான பயிற்சி நிலையம் வந்து கோயில்பட்டியில் அமைக்கப்பட்டிருக்குது. அது போக இந்த கோயில்பட்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை, அங்கே வந்துட்டு மலை கோயில்கள், அது வந்து குடைவரை கோயில், மலையவே அப்படியே குடைஞ்சு அதில் வந்து குடைவரை கோயில் அப்படியே கோயிலாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது சமணர்களோட கல்வெட்டை ஒத்தது. அது வந்து எல்லோரா, இந்தியாவில் எல்லோராவில் மட்டும்தான் வந்து அந்த மலையில் குடைஞ்சி செய்யக்கூடிய குடைவரை கோயில்களை நம்ம பார்க்க முடியும். அது வந்து நம்ம கழுகுமலையில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை டூர் போனால் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அதுவும் இங்கே இருக்குது. அது மாதிரி 1990 காலகட்டங்களில் இங்கே வந்து மிக பெரும் விவசாய போராட்டம் நடந்தது. விவசாயிகள் போராட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விவசாயம் சார்ந்த பூமி, கரிசல் பூமி, கந்தக பூமி, மானாவாரி பயிர்கள் செய்யும் ஒரு நிலத்தை கொண்ட பகுதி. அதனால் வந்து விவசாயிகள் போராட்டம் நடைபெறும் போது அந்த விவசாயிகள் போராட்டத்தை அடக்கும் வகையில் அப்போதைய அரசு வந்து துப்பாக்கி சூடு நடத்தினதுனால 3க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த இடத்துல உயிரிழந்தாங்க போலீசாரின் துப்பாக்கி சூடில், கோயில்பட்டி பேருந்து நிலையத்திற்கு முன்பு. அதில் பல பேர் வந்து காயங்கள் அடைந்தாங்க. அதுக்கு விசாரணை கமிஷன்லாம் வைக்கப்பட்டது. இந்த மாதிரி வீரம் செறிந்த மண் இது வந்து விவசாயிகள் வந்து மிகவும் வீரத்தோட எதையும் எதிர்த்து போரிடுவாங்க. அது மாதிரி விவசாயிகள் சங்க தலைவராக தமிழ்நாடு முழுக்க மிகவும் பிரபலமாக இருந்து விவசாயிகளுக்காக போராடி வாழ்ந்த ஐயா திரு நாராயணசாமி நாயுடு அவர்கள் கோயில்பேட்டில் உள்ள டிராவலர்ஸ் பங்களால் தான் வந்துட்டு அவங்க வந்து உயிரிழந்தார்கள். மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் அது வந்து கயத்தார், அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. தேசிய நெடுஞ்சாலையில் கயத்தார் அவுட்டரில் நீங்கள் போனீங்கன்னா அந்த டோல்கேட்டை தாண்டினோடனே பார்க்கலாம். அவருக்கு வந்து நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அந்த நினைவு மண்டபத்தை அமைச்சு கொடுத்தாங்க. அது மாதிரி வந்துட்டு வஉசி கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரனார் அவர் வந்துட்டு இந்த கோயில்பேட்டில் தான் வந்து வழக்கறிஞர் தொழில் செஞ்சிருக்காரு. கோயில்பேட்டில் வந்து நீதிமன்றம் வந்து 1919ஆம் ஆண்டே நிறுவப்பட்டிருக்குது. சுதந்திர போராட்டத்தில் வஉசியின் பங்கு பெரிது, அது கோயில்பட்டியை சேர்ந்தவங்க பங்கு பெரிது. இந்த பாரதியார் அவரும் கோயில்பட்டி பக்கத்தில் உள்ள எட்டையாபுரம் பகுதியை சேர்ந்தவர். அதே மாதிரி இங்கே வந்து சொர்ணமலை கதிரேசன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கதிரேசன் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியாபாரம் செய்வதற்காக இலங்கைக்கு சென்ற அந்த வணிகர்கள் அங்கேருந்து ஒரு வேல் எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து ஒரு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சொர்ணமலை இங்கே உள்ள கதிரேசன் கோயில்ன்ற மலையில் ஒரு கோயிலை உருவாக்கி இருக்கிறாங்க. முருகன் கோயில், கண்டி கதிர்காமம் அப்படின்ற கோயிலிருந்து முருகன் கோயிலிருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே உருவாக்கப்பட்டது இந்த சொர்ணமலை கதிரேசன் கோயில். 1964 கோயில்பட்டி வந்து நகராட்சி ஆச்சு. மேலும் விளையாட்டுத்துறை அதை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் இந்தியாவிற்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஹாக்கி. இந்தியன் ஹாக்கி டீம்னா உலகம் ஃபுல்லாக வந்து போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அதற்கு அதிக விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய ஒரு ஊர் வந்து கோயில்பட்டி. இங்கெல்லாம் தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஹாக்கி ஸ்டிக்கோட திரிகிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு உலகத்தரத்தில் ஒரு வேர்ல்டு கிளாஸில்
ஒரு ஹாக்கி ஸ்டேடியம் கோயில்பட்டியில் உருவாக்கப்பட்டு அங்குள்ள விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது, இதிலெல்லாம் வந்து ஒரு பெரும் பங்கு வந்து நம்மோட நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு சொந்தமாகும். மேலும் வந்துட்டு ஓவியம், டிராயிங், அதற்கு வந்து திரு மறைந்த கெண்டைய ராஜு அவர் வந்து ஆந்திராக்காரர். ஆந்திராவிலிருந்து கோயில்பேட்டில் வந்து செட்டில் ஆகி இங்கே வந்து ஓவிய பயிற்சி பள்ளி ஒன்றை உருவாக்கி அனைவருக்கும் ஓவிய பயிற்சி கொடுத்து சினிமாவுக்கெல்லாம் அந்த டிசைனிங் அதெல்லாம் பண்ணி கொடுத்தவர், லே அவுட் டிசைன் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அவரோட மாணவர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க திரைப்படத்துறையில். இங்கே வந்து காலண்டர், சிவகாசியில் வந்து நாட்காட்டி காலண்டர், அதில் வந்துட்டு முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் தெரியும் அந்த சாமி படங்கள் மற்றும் அந்த டிசைன் அதெல்லாமே பண்ணி கொடுத்தவர், வரைஞ்சி கொடுக்கறது வந்து அவர் திரு கெண்டையராஜு அவர்கள் தான் வந்து அந்த படங்கள்லாம் வரைஞ்சி கொடுப்பாரு. அதை வச்சு தான் நாட்காட்டிகள் உலகம் முழுமைக்கும் கேலண்டர்கள் போனது. இது மாதிரி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தமான ஊர். வஉசி இங்கே வந்து வக்கீல் தொழில் பண்ணாருன்னு பார்த்துருக்குறோம். இதே ஊரில் வக்கீல் தொழில் பண்ணி படித்தவங்க ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஹானரபிள் ஜஸ்டிஸ் இ பத்மநாபன் அவர்கள் வந்து இந்த ஊருக்காரரு. அதுபோக தற்போதைய உயர் நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஹானரபிள் ஜஸ்டிஸ் பி புகழேந்தி அவரும் கோயில்பட்டிக்காரர். இப்போ வந்து அவர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறாரு. இது மாதிரி பல்வேறு வரலாற்று சிறப்புகளுக்கு சொந்தமான ஊர் வந்து கோயில்பட்டி. இங்கே வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சியின் கீழே இருந்தது. அப்போ வந்து செண்பக பாண்டியன் என்ற மன்னர் உருவாக்குனது தான் அந்த செண்பகவல்லியம்மன் கோயில். அந்த செண்பகவல்லியம்மன் கோயிலை சுற்றி உள்ள வீடுகளை வச்சு தான் அந்த கிராமம் உருவானது. அந்த செண்பகவல்லியம்மன் கோயில் சித்திரை மாதம் ஒரு 2 வார காலங்களுக்கு தேரோட்டம் நடக்கும். அதில் அனைத்து சமுதாயத்தினரும் வழிபடும் வகையில் ஒரு நாளைக்கு ஒரு சமுதாயத்திற்கு அவங்களோட மண்டகப்படி அப்படின்னு கொடுத்து நாயக்கர்கள், தேவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், நாடார், விஸ்வகர்மா, ஆசாரி, பிள்ளைமார் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், இப்படி எல்லாருக்கும் மண்டபப்படிகள் அந்த கோயிலில் கொடுக்கப்பட்டிருக்குது. அது வந்து எல்லா சமுதாயமும் இணைந்து ஒற்றுமையாக தேர் திருவிழா உட்பட அந்த தெப்ப திருவிழா உட்பட அனைத்து திருவிழாக்களும் இங்கே வந்து நடக்குது. இங்கே வந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இருக்குது. அதாவது அந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தூத்துக்குடியில் இருக்கிறதுனால இங்கே வந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இருக்குது. இந்த மெயின் ரோட்டில் அதிகமாக விபத்துகள் நடக்கும்போது உடனடியாக அவங்களெல்லாம் கொண்டு போய் உயிர்களை பாதுகாக்க முடியுது. இங்கே மாவட்ட மருத்துவமனை இருக்கிறதுனால பக்கத்தில் சிவகாசியில் வெடி விபத்துகள் அது ஏற்படும் போதும் வேகமாக வந்து அந்த உயிரிழப்புகளை தடுப்பதற்கு மருத்துவ வசதி செய்வதற்கு இங்கே வந்து சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குது. மேலும் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். எப்படின்னு சொன்னால் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இங்கே வந்து தங்கி இருந்துட்டு போனாங்க அப்படின்றதுக்கு பாண்டவர் மங்கலம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு பேர் இருக்குது. அதே மாதிரி வந்து ராமாயண காலத்தில் ராமன் வந்தார், அவரோட வானர படைகள் தங்கி இருந்தது, அதுக்கு பேர் மந்தித்தோப்பு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. குருமலைன்னு ஒரு ஹில்ஸ் இருக்குது. அந்த குருமலை ஹில்ஸ் வந்துட்டு சஞ்சீவி மலையை அனுமன் தூக்கிட்டு போகும்போது அதுல இருந்து சிதறி விழுந்த பகுதி வந்து குருமலை மலை. அதுல வந்து மூலிகைகள் இருக்குது, சித்தர்கள் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த குருமலை ஹில்ஸு கீழே உள்ள இடத்துல தான் எங்களுக்கு சொந்தமான இடம். அதில் தான் வந்து அந்த அசுரன் படம் எடுத்தாங்க. அது நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த அசுரன் படம், அந்த குருமலை ஹில்ஸு. வானரப்படைகள் வந்துட்டு ராமனுக்கு சொந்தமான வானரப்படைகள், அந்த சுக்ரீவனுக்கு தலைமையில் உள்ள வானரப்படைகள் வந்து இங்கே வரைக்கும் வானரமுட்டி அப்படின்னு ஒரு ஊர் வரைக்கும் வந்துட்டு இந்த ஊரில் முட்டி திரும்பவும் இலங்கைக்கு போனது. சீதையை வந்து இலங்கையிலிருந்து மீட்டு கொண்டுறணும் ராமன் போர் புரிந்தப்ப அவர் போனதுக்காக வந்த இடம், அதுக்கு பேர் வானரமுட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து ராமாயணம் மற்றும் மகாபாரதம் அதோட தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. இன்னமும் இந்த ஊரோட பெருமை, இந்த சட்டமன்றத்தோட பெருமை, இங்கே இருக்கிற இதுவரைக்கும் இருந்த சேர்மன்கள், இதுவரைக்கும் இருந்த அரசியல் தலைவர்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.